Huygens principle wave optics மொதல் டாபிக் வெரி மச் இம்பார்ட்டன்ட், theoretically இம்பார்ட்டன்ட். இந்த Huygens principle தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா HUY எங்க டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன்லேயும் Huygens principle அப்ளிகபிளாக இருக்கும். அண்டு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே ரே கிடையாது. நம்ம ரேங்கிறது ஸ்ட்ரைட் லைனில் லைட்டு பாஸ் ஆனால் அது ரே, தட் இஸ் நோன் அஸ் ரே. இந்த Huygens பிரின்சிபல் படி லைட் வேவ் தேரியை ஃபாலோ பண்ணும். வேவ் தேரிக்கான ப்ரூஃப் தான் வேவ்ஸாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. இப்படி போச்சுன்னா லைட்டு இப்படி போகும். ஆக்சுவலாக நீங்கள் சவுண்டு தான் அப்படி போகும், அலையாக போகும். சவுண்டு அலையாக போகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 11th வேவ்ஸ் தேரிஸ் படிப்போம். 11th ஒரு தண்ணி இருக்குது, தண்ணி குளம் இருக்குது. குளத்துக்குள்ளே கல்லை தூக்கி போகிறீங்கன்னா எந்த இடத்துல கல் போகிறீங்கன்னா அதை சுற்றி உங்களுக்கு அலை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் ஆல்சோ வேவ்ஸ். ஓகே, இங்கே லைட்டு வேவ்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுது. டி பிராகில் வேவ் லென்த் 11th ஃபுல்லாக வேவ் நேச்சர், பார்ட்டிகல் நேச்சர் ரெண்டையுமே படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ Huygens பிரின்சிபல் படி என்னன்னா லைட்டு ஒரு அலையாக போகிறது, டிஃப்ராக்ஷன். இது ஆக்சுவலி இட்ஸ் லைக் அ டிஃப்ராக்ஷன். இப்போ ஒரு லைட்டை ஒரு ஓகே லைட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன், அப்படியே போயிட்டுருக்கு. இந்த லைட்டில் நீங்கள் வேவ் ஃப்ரண்ட்னு ஒரு டாபிக் எடுப்போம், ஒரு கான்செப்ட். இப்போ நான் கூட பிளாக் கலர் எழுதியிருக்கிறது வேவ் ஃப்ரண்ட். ஸோ இந்த வேவ் ஃப்ரண்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி லொக்கேஷன், எனி லொக்கேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. தட் மீன்ஸ் லைட் பாஸ் ஆகிட்டுருக்கு. பாஸ் ஆகிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுற ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை நான் எடுக்கிறேன். இந்த ரெட் கலர் லைனுங்கிறது என்னதுன்னா வேவ்லெட்ஸ். வேவ்லெட்ஸ் இட்ஸ் டெவலப்பிங் ஃப்ரம் வேவ் ஃப்ரண்ட். ஈச் அண்ட் எவ்ரி லொக்கேஷன் உங்களுக்கு இது மாதிரி என்னது வேவ்லெட்ஸ் வேவ்லெட்ஸ், இது பேர் வேவ்லெட்ஸ் டெவலப் ஆகிட்டுருக்கும். இது அப்படியே போயிட்டுருக்கோம்னா போயிட்டு தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக அவர் எப்படி ப்ரூஃப் கொடுத்தாருன்னா இப்போ டைம் பீரியடு, ஆக்சுவலாக லைட்டோட ஸ்பீடு உங்களுக்கு தெரியும், அந்த அதே ஸ்பீடு தான் போயிட்டுருக்கும். இப்போ ஒரு ஸ்பெரிக்கலாக ஹெமிஸ்பியராக பாதி வட்டம் இப்படி டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த வேவ்லெட்ஸ் இது வேவ்லெட்ஸ். ஓகே, வேவ்லெட்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா we get a straight line. So this blue color line is next wavefront. Sorry, this blue color line is next wavefront. அப்போ அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து என்ன ஆகும், உங்களுக்கு நெக்ஸ்ட் வேவ்லெட்ஸ் டெவலப் ஆகும். இதுதான் டெவலப் பண்ணி இந்த தேரி தான் Huygens என்ன பண்ணார், டெவலப் பண்ணார். அப்படியே கண்டினியூஸாக என்ன ஆகும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். டே ஹரிசாண்டலாக மூவ் ஆகிட்டே இருக்கா. இந்த ஒரு முக்கியமான தியரிட்டிக்கல் கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் வேவ் ஃப்ரண்ட் எப்படி வரைகிறீங்க, இந்த எட்ஜிலேருந்து வரைகிறீங்க இல்லையா. இந்த வேவ் ஃப்ரண்ட் நம்ம எங்கேருந்து வரைகிறோம், இந்த எட்ஜிலேருந்து வரையும். எந்த எட்ஜி, இந்த சர்க்கிளோட எட்ஜி, இந்த ரைட் மோஸ்ட் எட்ஜில் பெருசாக வரைகிறேன். இது வேவ் ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கோங்க. தீஸ் வேவ் ஃப்ரண்ட் டெவலப் ஃப்ரம் வேவ்லெட்ஸ். இது முக்கியமான வார்த்தை. வேவ் ஃப்ரண்ட் எங்கேருந்து வருது, வேவ்லெட்ஸ்லேருந்து வருது. நான் ஒன்னே உங்களுக்கு புரியுறதுக்காண்டி போகிறேன். திஸ் இஸ் வேவ்லெட்ஸ். இங்கேருந்து நமக்கு வேவ் ஃப்ரண்ட்டு இதுலேருந்து நமக்கு வேவ்லெட்ஸ் டெவலப்பாக இங்கே இருக்குது. இப்போ இந்த எட்ஜிலேருந்து அடுத்த ஸ்ட்ரைக் லைன் வரைகிறீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் லைன் எப்படி இருக்குது, இதன் நெக்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட். திஸ் நெக்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட் இஸ் tangent to the wavelets. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இங்கே ஒரு வேவ்லெட்ஸ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா like this, like this, like this. Each and wave front draw from wavelets. என்ன கண்டிஷனு, வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கணும், வேவ்லெட்டுக்கு டேஞ்சண்டாக இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக டெரைவ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக Huygens கொடுத்தாரு. Huygens ஸ்டேட்மெண்ட் என்னது, ஆல் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட். வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஆல் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட். நம்பர் கொடுத்துக்கோம் 1 2 3 4. ஆல் பாயிண்ட்ஸ் எங்க, on a
wavefront act like a point source. ஒரு பாயிண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரியா? that give out secondary wavelets. இது வந்து பிரைமரினா அடுத்து என்ன ஆகும்? அடுத்த wavelets வரும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, இது பிரைமரியான செகண்டரி அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். which propagate outwards. எப்படி வந்து ரைட் டு மூவ் தான், that means outward. The direction of propagation is perpendicular to the wavefront. Wavefront எப்படி வரைகிறோம்? waveletக்கு tangent line போட்டோம்னா wavefront வரும். within a speed of wave ஸ்பீடிலே போயிட்டு இருக்கு. ஓகே, இது இனிஷியல் டைம் டீயில் வந்து இங்கே ப்ரொபகேட் ஆனால் அடுத்த டைம் டி ப்ளஸ் டெல்டியில் அடுத்தது வரும். இப்போ அடுத்த டி ப்ளஸ் 2 டெல்டியில் அடுத்த வேவ். இப்படியே கன்சிக்வெண்ட்டாக செகண்டரி வேவ்லெட், அடுத்து தேர்டு ஃபோர்த்து இப்படியே வந்து லைட் என்ன ஆகும்? ப்ரொபகேட் ஆகும். இதான் வந்து ஹியூஜன்ஸ் வந்து நமக்கு வந்து டெரைவ் பண்ணி கொடுத்தாரு. பாயிண்ட் ஆஃப் வியூ எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்? propagation direction is perpendicular to the wavefront. and wavefront நம்ம எப்படி வரைகிறோம்? waveletக்கு tangent லைன் போட்டால் நமக்கு wavefront கிடைக்குது. இது லீனியராக பிளேனர் வேவா, ப்ரொபகேஷனாக பிளேனர் வேவ். இப்போ இது வந்து பிளேனராக தான் போகுமா அப்படின்லாம் கிடையாது, ஸ்பெரிக்கலாகவும் போகும். இப்போ சென்டரில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? டிஸ்டர்பன்ஸ் நாட் லைக் டிஸ்டர்பன்ஸ் வேவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து ஸ்பெரிக்கலாகவும் பண்ணும். ஸ்பெரிக்கலி அது வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கிளியராக உங்கள் என்சிஆர்டி புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எடுக்கிறோன்னு வைங்களேன், இப்போ இங்கேருந்து வேவ்ஸ் என்ன ஆகும்? டெவலப் ஆகிட்டே இருக்குமா? அவுட்வர்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கும். நான் ஒரு வேவ் ஃப்ரண்ட்டு நானே கான்செப்டிக் வேவ் ஃப்ரண்ட்டு நான் எடுக்கிறேன். ஒரு சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன். ஸோ தீஸ் சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட் ஆக்ட் center point வந்து. okay, this is a center point. each and every point in wavefront act as a point source. இந்த wavefront இருந்து அடுத்த secondary wavelets வரும். உன் புக்கில் கிளியராக டயக்ராம் இருக்கும், ஐடியா மட்டும் காட்ட கொடுத்துருக்கணும். டாப் பாயிண்ட் ஒன்று கனெக்ட் பண்ணால் அடுத்த வேவ் ஃப்ரண்ட் கிடச்சிடும். இப்படி என்ன ஆகும்? இது ஸ்பெரிக்கலாகவும் என்ன ஆகும்? புக்கில் வந்து அப்படி போட்டிருக்கோம். அடுத்து அண்ட் நெக்ஸ்ட்டு இப்படின்னு டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் தியரி இன் வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸில் மிக வெரி மச் இம்பார்ட்டன்ட் ப்ரிடிக்ஷன் அது யார் கண்டுபிடிச்சா? ஹியூஜன்ஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. Huygens principle is very 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 important. Okay, next இது planar motion. planar motion கிடையாது, plane. ஒரு horizontal surface இருக்குது. நம்ம மிரர்னு வச்சுக்கோங்களேன், பாலிஷ்டு சர்ஃபேஸில் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அதே கான்செப்டில் வந்து லைட்டு வந்து வேவும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா? லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வேவும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். லைட்டு ரிஃப்ராக்ட் ஆகிற மாதிரி வேவும் ரிஃப்ராக்ட் ஆகணும். அதை ஊடுருவி சொல்லணும். ரே ஆப்டிக்ஸில் நம்ம பிளேனர் மிரரில் படிச்சிருப்பீங்க. ரிஃப்ளெக்ஷன் ஸ்பெரிக்கல் மிரரில் நிறைய படித்தோம் இல்லையா? அதே மாதிரி ரே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறதோ அதே மாதிரி வேவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரே எப்படி வந்து பெனிட்ரேட் ஊடுருவி போச்சோ அதே மாதிரி வேவும் ரெஃப்ராக்ஷன் நடக்கணும். இப்போ நான் வந்து 3 லைன் ஆஃப் சூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் வேவ். நான் இன்க்ளைனாக எடுக்கிறேன், ஏன்னா அப்போ டிஃபைன் பண்ண முடியும். மேலே உள்ளதை எரேஸ் பண்ணிடுவோம். இது தேவையில்லை இப்போ நமக்கு. I choose 3 waves. Okay, we have an inclined wavefront like this. This blue color line is a wavefront. ஓகே, இப்போ என்ன ஆகும்? அந்த ப்ளூ கலர் லைன்லேருந்து உங்களுக்கு வந்து வேவ்லெட்ஸ், க்ரீன் கலர் வேவ்லெட்ஸ். அடுத்து நான் டயக்ராம் முன்னாடி அவங்க போட்டு வச்சுக்கிறேன்.
ஏன்னா அப்போ தான் கரெக்டாக கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ each and every point acts as a source, point source. From this point source wavelets develop. Develop ஆகிட்டே வரும். Just the drawings. So now we have second wave. இதுலேருந்து என்ன ஆகும், ஃபர்தராக டெவலப் ஆகும். ஃபர்தராக டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். We have a wave front here like this. இந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகும், இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் சின்னு வச்சுக்கோங்க. வேவ் இங்கே வந்து ஹிட் ஆகி மேலே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பாயிண்ட் ஏலேருந்து ப்ரொபேகட் ஆகும்போது தான் ப்ரொபேகட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரைமரி இங்கே ப்ரொபேகட் ஆகிரும். பட் பாயிண்ட் பிலேருந்து டில் மூவ் ஆகிட்டுருக்கும். அதாவது பாயிண்ட் சிலேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகிட்டுருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் லென்த் கேப். இந்த லிங்க் வந்து ஃபர்தராக லைட் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகணும், பி டேஸ் வரைக்கும் வரணும். இந்த சீன்னு வச்சா சி டு சி டேஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகி வரணும். ஸோ இட் வில் டேக் டைம். இது பிஃபோராக ஏன்ற பாயிண்டில் இதுக்கு டைம் டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் இது என்ன ஆகும், அப்போ தான் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது டெவலப் ஆகும்போது இது வந்து ஆகவே ஆகாது, அப்படியே இருக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரியறதுக்கான கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஏன்றப்ப டெவலப் ஆகிடுச்சு. பியில் அப்போ தான் பாதி டெவலப் ஆகிட்டுருக்கு. சியில் அப்போ தான் லைட் வந்து ஹிட் ஆகுது, இன்னும் டெவலப் ஆகுது. இப்போ இதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி வரைவீங்க, இந்த டாப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வரணும். அதுக்கான என்ன பண்ணுறோன்னா போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோமா, கொஞ்சம் பெருசாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். சாரி. ஓகே. ஸோ ஏல வந்து ஃபுல்லி டெவலப்டாக இருக்கும், பியில் அப்போ தான் டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கும், சியில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் இந்த பாத் லென்த் டிஃப்ரென்ஸ் இருக்கனால. இப்போ இதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், இப்போ நம்ம ரெட் கலருக்கு மாற்றி பிளாக் கலருக்கு மாற்றும் திக்கில் என்ன பண்ணுவோம், இது மாதிரி வருமா, தென் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது எல்லாமே பாயிண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகும், யூனிஃபார்மாக வேவ்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வேவ்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட். இப்படி வர்றது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இன்சிடென்ட் ஆகிற வேவும் தான் இருக்கும், ரிஃப்ளெக்டட் ஆகிற வேவோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே டயக்ராம் ஒழுங்காக வரல. ரே ஆப்டிக்ஸ் நம்ம படித்த மாதிரி தான். ரே ஆப்டிக்ஸ் நம்ம என்ன படித்தோம், இன்சிடென்ட் ஆகிற வேவோட ஆங்கிளும் இன்சிடென்ட் ஆகிற ரேவோட ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ரேவோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இன்சிடென்ட் ஆகிற வேவ்ஸும் அதோட ஆங்கிளும் இந்த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இது வேவ் ஃப்ரண்டோடைய இப்படி டெவலப் ஆகிட்டே போயிட்டு. திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் ஃபார் த வேவ்ஸ். ரேக் வந்து நம்ம சிம்பிளிஃபைடாக படிச்சிருக்கோம். திஸ் இஸ் அ இன்சிடென்ட் ஆங்கிள், திஸ் இஸ் அ ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். அதே மாதிரி எது ரிஃப்ளெக்டட் ஆங்கிளாக இருக்கும், இது வந்து இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ரிஃப்ளெக்டட் கிடைக்கும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், பட் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இங்கே வந்து எந்த கான்செப்ட் அடாப்ட் பண்ணியிருக்கோம், ஹியூஜன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ரிஃப்ராக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரிஃப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி புக்கில் இருக்கிற மெத்தடோட கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணியிருப்பேன், வேறு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைட்டு வேவ்ஸ் வழியாக போகுது அப்படின்னா எதை கண்டுபிடிச்சி யார் சொன்னால், ஹியூஜன் பிரின்சிபலை வச்சு நம்ம சொல்கிறோம். ஹியூஜன் என்ன சொன்னார், வேவ் ஃப்ரண்ட்லேருந்து வேவ் லெட்ஸ் டெவலப் ஆகுது, வேவ் ஃப்ரண்டில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த பாயிண்ட்லேருந்து வேவ் லெட்ஸ் வருது, அந்த வேவ் லெட்ஸுக்கு டேஞ்சன் லைன் வருது, செகண்ட் வேவ் ஃப்ரண்ட் வரும், இப்போ செகண்டரி வேவ், அப்படி ஒவ்வொரு வேவ் லெட்டும் ஆல்டர்னேட்டாக போயிட்டுருக்கும். இது வந்து ஹரிசாண்டல் போகிறது, அதே மாதிரி ஸ்பெரிக்கலாக போகிறது, தென் பிளேனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மூணு பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி வேவ் எப்படி ரிஃப்ராக்ட் ஆகும், இப்போ எனக்கு பாருங்கள் இந்த டயக்ராம் பாருங்கள், அப்படியே நான் போட்டு வச்சுட்டேன், டோன்ட் வரி. இந்த டயக்ராமில் இதே மாதிரி நான் 3 வேவ்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நமக்கு வேவ் ஃப்ரண்ட் 1 கிடச்சிருக்கு, வேவ் ஃப்ரண்ட் 2, எக்ஸாக்டாக தேர்டு வேவ் ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. தேர்ட் வேவ் ஃப்ரண்ட் மீட் அட் அ பாயிண்ட் ஹியர், இந்த கிளாஸில் மீட் ஆகும். இப்போ கிளாஸில் மீட் ஆனதுக்கப்புறம் we know that waves lights from air to glass.
rarer to denser medium. அப்போ இங்கே ரிஃப்ராக்ஷன் இருக்குன்னா ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் பாட்டம் ரே என்னாக ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த பாட்டம் ரே ரிஃப்ராக்டட் லைக் திஸ். இந்த பாட்டம் ரே ரிஃப்ராக்ட் ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற ரே ஒன்றும் ரிஃப்ராக்டே ஆகலை. ரெண்டு ரேவும் ஸ்டில் இன் ஏர். இப்போ லைட்டு வந்து ஒரு டென்சன் மீடியமில் ட்ராவல் ஆகும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ தேர் இஸ் அ வெலாசிட்டி டிக்ரீஸிங். இங்கே வந்து லாம்டாங்கிறது வேவ் லென்த். வேவ் லென்த் எப்படி சொல்லுவோம்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ வேவ் ஃப்ரண்ட். இதை வந்து நம்ம வேவ் லென்த் எடுத்துப்போம். ஏன்னா வேவ் லென்த் வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கேயும் லேம்டா ஒன்று தான், இங்கேயும் லேம்டா ஒன்று தான். பட் வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆகும் போது எப்போ ரிஃப்ராக்ஷன் ஆகும்போது. ஸோ உள்ளுக்குள்ளே ரிஃப்ராக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே நான் ஹெச்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன், ஈன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்? This is important. This theta 1 is the angle of incidence of this wavefront. What is the angle of refraction? Angle of refraction என்னன்னா ஸோ செகண்ட் வேவ் ஃப்ரண்ட் ரெண்டாவது ரேவை பாருங்கள். ரெண்டாவது ரேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டில் தேர்ட் வேவ் வந்து இன் ஏர். தேர்ட் வேவ் வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் சீல வரும்போது டோட்டல் வேவ் ஃப்ரண்ட்டும் கிளாஸுக்குள்ளே கிடக்குது. இப்போ இந்த வேவ் ஃப்ரண்டோட ஆங்கிள் வித் ஹரிசாண்டல். தீஸ் theta 2 இஸ் angle of refraction. theta 1 is angle of incident. That's all. இதை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. வாட் எவர் இட் இஸ் அட் எனி காஸ்ட் ஆஃப்டர் எல்லாமே உள்ளுக்குள்ளே மூணு வேவும் உள்ளே வந்ததுக்கப்புறம் வேவ் ஃப்ரண்ட் என்ன ஆகும்? ஈக்குவல் வேவ் லென்த்தில் ட்ராவல் ஆகும். இங்கே வந்து லேம்டா 2 வந்து ஈக்குவலாக இருக்கும். எப்போ வந்து லேம்டாவில் இம்பேலன்ஸாக இருக்கும்? லேம்டா வேவ் லென்த்தில் எப்போ இம்பேலன்ஸ் இருக்குன்னா ஏரில் ட்ராவல் ஆகும்போது கொஞ்சம் அதிகமான லென்த்து ட்ராவல் ஆகும், கிளாஸில் ட்ராவல் ஆகும்போது கம்மியான லென்த்தில் ட்ராவல் ஆகும். இப்போ லேம்டாக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் தொடர்பு. லேம்டா அதிகமாக ரிஃப்ராக்டிவ் அடர்த்தியான பொருளாக இருந்தால் ஆப்டிக்கலி டென்சர் மீடியமாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி குறையும், லேம்டா குறையும். ஓகே, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ டைம் வச்சு நம்ம கான்ஸ்டன்ட் வச்சு ஒர்க் பண்ணுவோம். What is the time taken for the wavelength 1? Lambda 1 எங்க இருக்கு? This is a lambda 1. This is the distance travel. The distance நான் lambda 1 எடுத்துருக்கேன். Lambda 1 is a distance. The lambda 2 is also a distance. நமக்கு ஃபார்முலா தெரியலையா? velocity is equal to distance by time, distance by time. இப்போ wavelength 1க்கு velocity 1 is equal to lambda 1 by time 1. அதேமாதிரி wavelength 2க்கு lambda 2க்கு v2. வெரி ஈஸி. அட் எனி காஸ்ட் ரெண்டுமே ஒரு ஈக்குவல் டைம் தானே மெஷர் பண்ணி. இந்த லென்த் லாம்டா 1ஐயும் லாம்டா 2ஐயும் நம்ம ஈக்குவல் டைமில் தான் மெஷர் பண்ணுறோம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனே என்னது? டைம் கான்ஸ்டன்ட். அப்போ t1 is equal to lambda 1 by v1, lambda 2 by v2. Very much important relationship. இதை மார்க் பண்ணிக்கிடுங்க. So from this observation theta 1 is equal to theta time 1 is equal to time 2. So we get the formula lambda 1 v1. This is the second equation. Okay, இந்த graph இந்த diagram எடுத்துக்கோங்க. theta 1 theta 2 ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. angle of incident, angle of refraction. எனக்கு angle of incident வேணும். sin theta அப்ளை பண்ணிக்கோங்க. sin theta is equal to opposite by hypotenuse. ஆப்போசிட் தீட்டா ஒன்றா இருக்கும், ஹைபாட்டன்ஸ் வந்து என்ன இருக்கும்? இந்த லென்த்தாக இருக்கும். இதை எரேஸ் பண்ணிக்கிறாங்க. திஸ் பேஸ் இஸ் அ ஹைபாட்டன்ஸ் HC. ஸோ சைன் தீட்டா 1 கிவ்ஸ் ஆப்போசிட் பை ஹைபாட்டன்ஸ் HC. அதே மாதிரி சைன் தீட்டா 2 என்ன வந்துடும்? ஆப்போசிட் லாம்டா 2 பை ஹைபாட்டன்ஸ் வந்து HCன்னு வரும். இந்த ட்ரையாங்கிள் ட்ரிகனாமெட்ரியில் படிச்சிருப்பீங்க. இது மாதிரி ஆங்கிள்ஸ் வரும்போது ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். தீட்டா இங்கே இருந்துச்சுன்னா ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிடுங்க.
ஓகே, sin theta 1 sin theta 2 angle of incident and refraction ரெண்டுக்குமே எடுத்துட்டோம். அதை நான் கீழே திருப்பி ரிப்பீட் பண்ணி எழுதுகிறேன். lambda 1 by HC lambda 2 by HC. இப்போ HC வந்து ஈக்குவல் equation 3 and 4 வச்சுக்கோங்க. So divide the equation 3 and 4, what we get? Angle of incident, angle of refraction is equal to lambda 1 by lambda 2. Very very important relationship. எதை நான் ரிலேட் பண்ணியிருக்கேன், டீட்டா இன்சிடென்ட்டையும் வேவ் லென்த்தையும் நான் ரிலேட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி ப்ரீவியஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கேன், இன்சிடென்ட்டையும் வெலாசிட்டியும் நான் ரிலேட் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, ஈக்குவேஷன் 2லேருந்து lambda 1 by lambda 2 is equal to v1 by v2 நம்ம எடுக்கலாம் இல்லையா, அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ எதுக்கு வெலாசிட்டிக்கு சம்மந்தப்படுத்துகிறோம், நம்ம lambda 1ஐயும் வெலாசிட்டி சம்மந்தப்படுத்திருக்கோம், lambda 2ஐயும் வெலாசிட்டி சம்மந்தப்படுத்திருக்கோம். தென் நம்ம வெலாசிட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் சம்மந்தப்படுத்தணும். எதுக்கு, ஸ்னெல்ஸ் லாக்கு. ஸ்னெல்ஸ் லாங்கிறது என்னது, sin theta 1 sin theta 2 is equal to n2 by n1. ஸோ இது அப்படியே ஸ்னெல்ஸ் லாக்கு நம்ம கொண்டு வரணும், ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்னெல்ஸ் லாக்கு மாற்றணும் என்றால் we know that the refractive index of any media is equal to c by v. Velocity of light in vacuum, velocity of light in the medium. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். n is equal to c by v. இப்போ n1 சீக்கிரம் என்னது, c by v1 இருக்கும், n2 is equal to c by v2. இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பையும் தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. we get the Snell's law. v1க்கு பதிலா என்ன வந்துடும், c by n1 வந்துடும், v2க்கு பதிலா c by n2 வந்துடும். இப்போ ரிலேஷன்ஷிப்பை சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா we get the Snell's law. sin theta 1 divided by sin theta is equal to it is a consistent with Snell's law. So neat point of view, நீங்கள் என்னென்ன ஃபார்முலா எடுக்கணும், வெலாசிட்டிக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் தொடர்பு இருக்குது. டென்சர் மீடியாவில் வெலாசிட்டி குறைகிறது, ரேரர் மீடியாவில் வெலாசிட்டி அதிகமாகிறது. அதே மாதிரி வெலாசிட்டி குறைஞ்சா வேவ் லென்த் குறையும், வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் வேவ் லென்த் அதிகமாகும். இதுதான் வந்து நீங்கள் நீட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் தீஸ் ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாலாம் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி. எக்ஸ்பெரிமெண்ட், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்லிட் வழியாக இல்லை லைட்டை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் வி கன்சிடர் லைட் அஸ் அ வேவ். ஹியூஜன்ஸ் பிரின்சிபலை அடாப்ட் பண்ணிக்கோங்க. அடாப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்லிட் வழியாக அனுப்புகிறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் நீங்கள் எவ்வளோ வைக்கலாம், உங்களுக்கு சிலபஸில் 2 ஸ்லிட் தான் இருக்குது. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இங்கேருந்து வந்து லைட் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, லைட் வந்து ப்ரொபகேட் ஆகும், வேவ்ஸ் ஃபார்ம் ஆகி ப்ரொபகேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2வது ஸ்லிட்லேருந்து ப்ரொபகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே ரைட் மோஸ்ட்லி இந்த இது வந்து ஸ்க்ரீனில் அந்த லைட் வந்து எப்படி தெரியுதுன்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு டார்க் ஜோன் இருக்கு அண்ட் பிரைட் ஜோன், டார்க் அண்ட் பிரைட் இந்த பேட்டர்னில் வருது. இதுக்கு பேர் ஃப்ரிஞ்சி பேட்டர்ன் சொல்லுவாங்க. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மேக்ஸிமா கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமா ஃபங்க்ஷன் அண்ட் மினிமா, தென் மேக்ஸிமா, இது ஆல்டர்னேட்டாக வருது இல்லையா, அதை வந்து ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து எதனால டார்க் பேட்டர்ன் வருது, ஏன் பிரைட் ஜோன் வருது, டார்க் ஜோன் வருதுன்னா, இது வந்து 11th நம்ம படிச்சிருக்கோம். 11th வந்து 2 வேவ்ஸ் வந்து போகுது. இப்போ நம்ம ஏசி கரண்ட்டில் வந்து கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோம் இல்லையா, சைனூசாய்டலி. இப்போ கரண்ட்டும் இப்படி வருது, திஸ் இஸ் அ கரண்ட்னா வேவ் 1. இந்த வேவ் 1னா என்னது, லைட் வேவ் ஃப்ரம் த ஸ்லிட் 1 அண்ட் லைட் வேவ் ஃப்ரம் த ஸ்லிட் 2. இந்த லைட் வேவ் ஃப்ரம் த ஸ்லிட் 1 நான் வச்சுக்கிறேன். அது கீழேயே நான் லைட் வேவ் ஃப்ரம் ஸ்லிட் 2 நான் வரைகிறேன்னா, இப்போ 2 வேவும்
ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் ஆகுது, ஒரே நேரத்தில் மினிமம் ஆகுது, அண்ட் அப்படியே ரிப்பீட்டடாக வருதுன்னா இப்போ ரெண்டோட மேக்ஸிமம் இந்த மெர்ஜ் ஆகுது இல்லையா? ஸோ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் போசிஷன் பிரின்சிபல் படி இந்த ரெண்டு வேவையும் நான் கனெக்ட் பண்ணேன்னா we get the bigger wave. இந்த பீக் வேவ் வந்து இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். இது வேவோட இன்டென்சிட்டி, இது வந்து வேவ் 2ஓட இன்டென்சிட்டி. இப்போ ரெண்டு வேவ் சேர்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ we get bright zone. இப்போ வந்து டிஸ்ட்ராக்டிவ்னா இந்த பிரைட் ஜோன் வந்து டார்க் ஜோனாக மாறணும் என்றால் ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கணும். இப்போ ரெண்டுமே ப்ளஸ், இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ், ஸோ 2 ப்ளஸ் ஆகுது, ஸ்கொயர்டாகி வரும். ஓகே, இப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் வரணும்னா என்ன கண்டிஷனில் வரணும்? டார்க் ஜோனுக்கான கண்டிஷன் நான் சொல்கிறேன். டார்க் ஜோனோட கண்டிஷன்னா இப்போ வந்து லேம்டாங்கிறது ஆக்சுவலாக என்னது? ஒரு சைக்கிள் முடிகிறது லேம்டா. இதை நம்ம லேம்டான்னு சொல்கிறோம். லேம்டா இஸ் ஈக்குவல் டு 2π. கரெக்டா? இது 0 டிகிரி, 180 டிகிரி, 2π, 360 டிகிரி. டைம் பீரியட் எடுத்தோம்னா நம்ம ஏசி கரண்ட்ல டீட்டெயிலாக பேசியிருப்போம். இது வந்து டைம் 0, இது வந்து T/4, இது ஆஃப் டைம் பீரியட், இது ஃபுல் டைம். 1 டைம் பீரியட் இஸ் 2π. இது லேம்டான்னு சொல்கிறோம். லேம்டா இஸ் ஈக்குவல் டு 2π. ஸோ இப்போ ரெண்டாவது வேவ் வர வேவ் வந்து உங்களுக்கு எப்படி வரணும்னா இப்படி வந்தால் பிளாக் கலருக்கு மாத்திரம், இது வந்து ப்ளஸ்ஸாக மாறும், இது மைனஸாக மாறும். அப்போ இந்த பிளாக் கலர் ப்ளஸ்ஸாக மாறும், ரெட் கலர் மைனஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் இஸ் 0. வி கெட் டிஸ்ட்ரக்டிவ் வேவ். ஸோ இந்த சொல்ல உங்களுக்கு டார்க் கிடைக்கும். பட் டார்க் வரணும்னா இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இங்கே ரெண்டும் ஒரே ஃபேஸ், ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் ஆகுது, ஒரே நேரத்தில் மினிமம் ஆகுது. இங்கே வந்து ஒன்று மேக்ஸிமம் ஆகும்போது ஆனால் இன்னொன்று வந்து மேக்ஸிமம் ஆகணும். நெகட்டிவ் சொல்லினா மேக்ஸிமம் ஆகும். அப்போனா எப்படி டிலே ஆகணும்? ஆஃப் டைம் பீரியட் வந்து டிலே ஆகணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி கிடைக்கும். இது வந்து பாசிட்டிவில் மேக்ஸிமமாக இருக்கும்போது நெகட்டிவில் மேக்ஸிமமாக இருக்கணும். பிளாக் கலர் செகண்ட் வேவ், இது வந்து ஃபஸ்ட்டு வேவ். ஃபஸ்ட்டு வேவ் வந்து நெகட்டிவ் நோக்கி போச்சுன்னா செகண்ட் வேவ் வந்து பாசிட்டிவ் நோக்கி போகும். இவன் வந்து ரெட் கலர் வந்து நெகட்டிவில் மேக்ஸிமம் வந்துச்சுன்னா பிளாக் கலர் வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஆகும். இது எப்போ பாசிபிள்? ஆஃப் டைம் பீரியட் டிலேவாக இருந்தால் பாசிபிள். அப்போனா பாதி லேம்டா, ஒரு லேம்டா சீக்கிரம் ஒன்றுனா ஆஃப் டைம் பீரியட்னா என்னது? இது வந்து ஃபுல் லேம்டாவாக இருந்தால் ஆஃப் டைம் பீரியட்னா லேம்டா பை 2. ஸோ டைம் டிலே எப்படி இருக்கணும்? லேம்டா பை 2 இருக்கணும். லேம்டா பை 2 இருந்துச்சுன்னா 0.5 லேம்டா இருந்துச்சுன்னா நமக்கு டார்க் ஜோன். டிஸ்ட்ரக்டிவ். இதுக்கு முன்னாடி வந்தது கன்ஸ்ட்ரக்டிவ், இது வந்து டிஸ்ட்ரக்டிவ். திஸ் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைம் டிலே எதனால வருதுன்னா லைட்டோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட், உங்களுக்கு தெரியும். டைம் டிலேவை எது கிரியேட் பண்ணுன்னா இந்த பாத் லென்த்து கிரியேட் பண்ணும். ஏன்னா லென்த் டிஃபர் ஆகும்போது டைம் டிலே ஆகும். சரியா? டைம் டிலே, அதாவது இப்போ ஆஃப் டைம் பீரியட், ஆஃப் டைம் பீரியட் வரும்னா உங்களுக்கு ஆங்கிள் எவ்வளோ வருது? டிலே ஆகுது 180 டிகிரி. 2 ஆஃப் லேம்டானா 180 டிகிரி, ஃபுல் லேம்டானா 360 டிகிரி. இப்போ டைம் மெஸ் ஆகும்போது ஈக்குவலாக இருக்கும்போது 360 டிகிரி ரெண்டு வேவ் வந்துடுது. பாதி டைம் பீரியட் வந்து ஒரு வேவ் டிலே ஆகி வருதுன்னா அந்த வேவ் வந்து என்ன ஆகுது? 180 டிகிரி டிலே ஆகி வருதுன்னு. அப்போ டைம் டிலே வேணும்னா உங்களுக்கு வந்து பாத்லேருந்து டிலே இருக்கணும். பிகாஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே வெலாசிட்டிங்கிறது கான்ஸ்டன்ட், ஸ்பீட் ஆஃப் த லைட். இந்த லென்த் எதை பொறுத்து மாறப்போகுது? இந்த டைம் பொறுத்தா மாறப்போகுது. இந்த டைம் மாறுச்சுன்னா லென்த்து மாறும், லென்த்து மாறுனா டைம் மாறும். இப்போ லென்த்து தான் நம்ம இதோட லென்த் இருக்கேன், லேம்டாவோட லென்த் இருக்கேன். ஸோ how do you define relate the length and the angle? அதுக்கு தான் இந்த ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. இந்த அடுத்த இதில் நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து
ரே ஆப்டிக்ஸ் ஒரு கான்செப்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லைட் வந்து ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகிடும். திஸ் இஸ் அ ரே ஆப்டிக்ஸ். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், வேவ் எடுக்கிறோம். ஸோ ஸ்லிட் 1 இங்கே இருக்குது, இது ஸ்லிட் 2, இப்போ வேவ் வந்து டெவலப் ஆகிட்டு இந்த டயக்ராம் கிளியராக சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் வருது, எப்போ டிஸ்ட்ரக்டிவ் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டிவ்னா ரெண்டு வேவும் ஒரே ஃபேஸில் இருக்கும், டிஸ்ட்ரக்ட்னா ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கும். இதுதான் கீ பாயிண்ட். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், here slit 1, this is slit 2, D is the distance between the slit 1 and slit 2, Q is the center point. Center point is horizontal line வரீங்க, அது பாயிண்ட் ஓவில் ஸ்க்ரீனில் மீட் ஆகும். இப்போ எனி பாயிண்ட் இந்த ஆன் த ஸ்க்ரீன் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பியை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த பாயிண்டில் வந்து மேக்ஸிமம் ஃபங்க்ஷன், அதாவது பிரைட் ஜோன் வேணும். நான் அது மாதிரி அசியூம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இப்போ பிரைட் ஜோன் வேணும் என்றால் உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவ். இப்போ ரெண்டு வேவும் ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் ஆகணும், ஒரே நேரத்தில் மினிமம் ஆகணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ்னா நமக்கு வந்து ஆங்கிள்ன்ட்டு ஒரு கரெக்டான வரணும். அப்போ எப்பப்போ வரும்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கணும், இல்லை லேம்டாவாக இருக்கணும், 2 லேம்டாவாக இருக்கணும், இல்லை 3 லேம்டாவாக இருந்தால் வரும். எப்படின்னா அதையும் கிராஃப் என்ன போட்டு பார்த்துருவோம். நம்ம இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட், இதுவும் கொஞ்சம் புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு வேவ். செகண்ட் வேவ் வந்து ரெண்டும் சேம் டைமில் வருதுன்னா ரெண்டுமே மேக்ஸிமம் மினிமம் வந்துடும். இப்போ ரெண்டாவது வேவ் வந்து லேம்டா டைம் வந்து டிலே ஆகி வருது. லேம்டா டைம்னா 2π, அதாவது ஃபஸ்ட்டு வேவ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டாவது வேவ் வரணும். சரியா? இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபைனலாக ஒரு பாயிண்டில் ரெண்டுமே மீச் ஆகும். ஸோ உங்களுக்கு பிரைட் ஜோன் வரணும்னா லேம்டா வந்து இன்டீஜர் மல்டிபிளாக இருக்கணும். ஒன்று 0வாக இருக்கணும், நம்பரால் 0க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 1 லேம்டா, 2 லேம்டா, 3 லேம்டா அண்ட் so on. இந்த கண்டிஷனில் உங்களுக்கு வந்து பிரைட் ஜோன் வரும். ஆர் இப்போ டார்க் ஜோன் என்னது 0.5 லேம்டா, 1.5 லேம்டா, 0.5 வந்துட்டாலே டிஸ்ட்ரக்டிவ் வந்துடும். அடுத்து என்னது 2.5, 3.5 லேம்டா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவ்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ பிரைட் ஜோன் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வந்து பாத் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கதையை ஓட்ட போகிறோம். இப்போ வந்து பாயிண்ட் ஒரு சென்டர் பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே எஸ்என்டில் ஒரு வேவ் வந்து போய்கிட்டே இருக்குது, பாயிண்ட் பி ரீச் ஆகுது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து R1. S2ங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு வேவ் போகுது, பாயிண்ட் பியில் ரீச் பண்ணி டிஸ்டன்ஸ் வந்து R2. தேர் இஸ் ஹியர் R1 இஸ் நாட் ஈக்குவல் டு R2. R2 இஸ் கிரேட்டர் தென் R1. இங்கே லென்த்தில் டிஃபர் ஆகுதா? நம்ம ஆல்ரெடி பாத் டிஃப்ரென்ஸ், லென்த் டிஃப்ரென்ஸையும் லேம்டாவையும் கனெக்ட் பண்ணிட்டோமா? இப்போ லென்த் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம லேம்டாவை கொண்டு வர போகிறோம். புரியுதா? அந்த லென்த் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் வேவ் ஃப்ரண்ட்டை க்ரியேட் பண்ணணும், வேவ்லெட்ஸை க்ரியேட் பண்ணணும். சரி, இப்போ பார்ப்போம். ஸோ இந்த பாத் டிஃப்ரென்ஸ் R2 மைனஸ் R1 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ட்ரிகனாமெட்ரிக்கில் தான் கொண்டு வந்துடலாம். இங்கே ரே 1 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், பேரலல் ரேவாக அசியூம் பண்ணிக்கணும், பேரலல் வேவாக அசியூம் பண்ணிக்கிறோம். R2வையும் வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து நான் பேரலாக அசியூம் பண்ணிக்கிறேன், இன்க்ளைண்டாக இல்லாமல். எப்போனா இந்த லென்த்து வந்து வெரி மச் கிரேட்டர் தேன் ஸ்லிட் கேப், இதோட அதிகமாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி இப்போ மேத்தமெட்டிக்ஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ S1லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனை வரைஞ்சிங்கன்னா R2ல் இந்த பாயிண்டில் கட் பண்ணும். தீஸ் கேப் இஸ் known as path length. இவ்வளோ பாத்லேருந்து கேப்பில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரையாங்கிள்லேருந்து சால்வ் பண்ணுங்கள். sin θ is equal to opposite by hypotenuse. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா we get பாத் டிஃப்ரென்ஸ் equal to d sin θ. இந்த பாத் டிஃப்ரென்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவாக கிடைக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவாக கிடைக்கணும் ரூல்ஸ் என்னது, இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் 0, 1, 2 and 3. Very easy. Okay, let's derive it. Difference must be equal to lambda. பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும், லாம்டா அளவுக்கு இருக்கணும், அதாவது 180 டிகிரிக்கு இருக்கணும்.
இல்லைன்னா ஜீரோவாக இருக்கணும். ஒன்று ஜீரோவாக இருக்கணும், இல்லை 180 டிகிரி ஆர் 2 லேம்டா ஆர் 3 லேம்டான்னு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நமக்கு பிரைட் ஜோன் வரப்போகுது. ஸோ ஹியர் வி ஈக்குவேட் திஸ் பாத் டிஃப்ரென்ஸ் d sin theta is equal to integer multiple of the wavelength. If m is equal to 0 means நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட் 0 ஆகிடும். இப்போ ரைட் ஹேண்ட் 0 ஆகுது என்ன அர்த்தம்? ரெண்டு வேவும் ஒரே நேரத்தில் மேக்ஸிமம், ஒரே நேரத்தில் மினிமம். இப்போ 1 லேம்டான்னு வரும்போது டைம் பீரியட் எவ்வளோ? ஆஃப் டைம் பீரியட் டிலே ஆகுது வருது. 2 லேம்டானா எகைன் அதே மாதிரி இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் 1 2 3 and so on. So we get bright zone. Then theta is theta bright. But when we get the dark zone, நமக்கு லேம்டா என்ன வரும்? 0.5ன்னு வரும். அப்போ m plus 1/2 லேம்டா போட்டுக்கோங்க. இப்போ லேம்டாக்குள்ளே 0 போட்டிங்கன்னா 0.5 லேம்டா. ஸோ இட் இஸ் அ டார்க். ஆர் அதர்வைஸ் எம்முக்கு பதில் 1 போடுங்க. 1 plus 1/2 என்னது? 1.5. 2 போடுங்க. 2 plus 1/2 என்னது? 2.5. இப்போ 2.5னால உங்களுக்கு டிஸ்ட்ரக்டிவ் தான். 0.5 வந்துடல உங்களுக்கு என்னது? 2 plus 0.5, 3 plus 0.5. Any full number plus 0.5 we get the dark zone. இது கீவேர்டை கூட மனப்பாடம் பண்ணிக்கணும். So this is a situation for the dark zone. இப்போ இந்த ஆங்குலராக சொல்லியிருக்கோம். இந்த தீட்டா வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரைட் சன் வரும். இந்த தீட்டா வந்து எவ்வளோ ஆங்கிள் இருந்துச்சுன்னா டார்க் ஜோன் வந்து நம்ம ஆங்குலராக சொல்லியிருக்கோமா? we are defined in terms of angle. this theta வச்சு சொல்லியிருக்கோம். this theta, all thetas are equal. so the theta வச்சு தான் dark bright zone சொல்லியிருக்கோம். how do you define along the screen? லீனியராக சொல்லணும் இல்லையா? ஸ்க்ரீன்லேயும் நம்ம சொல்லலாமா? சொல்ல முடியும். எப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணுங்கள். choose this theta. this theta is equal to opposite by adjacent. என்ன ஆங்கிள் எடுக்கலாம்? நம்ம tan theta எடுத்துக்கலாமா? tan theta is equal to opposite by adjacent வந்து length of the length is a gap between the slit and the screen. so here we are find a linear position. இந்த ஃபார்முலா அனைத்துமே முக்கியமான ஃபார்முலா, கரெக்டாக எழுதிக்கிடுங்க. ஸோ பிரைட் ஜோன் எப்போ வரும்? டார்க் ஜோன் எப்போ வரும்? ஹியர் y is equal to என்னது? L into tan theta. We need angle for the bright zone. Already we define angle for the bright zone. This is the angle for bright zone because sin theta is equal to m lambda by d. For very smaller angle, these are all the very smaller angle. For smaller angle, sin theta is equal to என்னது? tan theta. இப்போ tan theta கூட நம்ம sin theta போட்டுக்கலாமா? இப்போ y is equal to L, sin theta is equal to என்னது? m lambda by d. This is a vertical distance for bright zone. y ஓட வேல்யூ வந்து இப்போ m is equal to 0 போட்டிங்கன்னா y ஓட வேல்யூ 0 இருக்கும். இப்போ y ஓட வேல்யூ 0னா இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி m is equal to 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? if place m is equal to 1 L lambda by d. இப்போ இதுக்கான நீங்கள் வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட்னா ஒரு ஆன்சர் வரும் இன் மீட்டர். அப்போ அடுத்த மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கும்? அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தள்ளி. திஸ் இஸ் y1, the second maxima and third maxima and fourth maxima and so on போயிட்டு இருக்கும். Similar to that, if you want to find the dark zone, we have a formula. இந்த ஃபார்முலா தான் இங்கே எழுத போகிறேன். L tan theta போல டார்க் ஜோனோட sin theta ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. m plus 1/2 lambda by. This is a linear distance for the dark zone. What is the gap between the linear and bright zone and dark zone or width of the bright zone? இது மேலே கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ டார்க் ஜோன்லேருந்து பிரைட் ஜோனை வந்து டிவைட் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோனோட புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது வந்து பிரைட் ஜோன்,
அடுத்து டார்க் ஜோன், இந்த கேப்பை கேட்பாங்க. டார்க் ஜோனோட சென்டருக்கும் பிரைட் ஜோனுக்கு சென்டருக்கும் கேப் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி. வித் ஆஃப் த டார்க் ஜோன், வித் ஆஃப் த பிரைட் ஜோன் கேட்கும்போது இது ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா கண்டுபிடிச்சோன்னா அது உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் பீட்டான்ற வேல்யூ போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு போக போகிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா எடுக்கணும். வாட் இஸ் இன்டென்சிட்டி? எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது இல்லை எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது, அது ஒரு முக்கியமான ஐடியா. இன்டென்சிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஐடியா. ஹியர் நம்ம வந்து இன்னும் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ்ன்றதை வந்து கடைசியாக நடத்தலான்னு விட்டுருக்கேன். அதை வந்து கடைசி சாப்டர், வால்யூம் 1ல் இருக்கிற லாஸ்ட் சாப்டர். எது இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட, ஹைட்ரஜன் ஆட்டமோட இது வேவ்ஸு, இந்த எனர்ஜிஸ், அதெல்லாம் வந்து கடைசியாக நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அந்த டாபிக் வரும். இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஹியர் the theory is involved with waves, light வேவ்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன அந்த தேரி நடத்தும்போது உங்களுக்கு புரியும். இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோஷனல் டு இ ஸ்கொயர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்கொயர். எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸில் எலக்ட்ரிக் வேவ்ஸை நான் இங்கே எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேவு இன் ஃபேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வேவ் 1ன்னு வச்சுக்கோங்க. we have wave 1 is equal to E naught sin omega t, because electric field, electric waves are obey the sinusoidal function. இப்போ E2 உங்களுக்கு வந்து அதே ஆர்டரில் இருந்துச்சுன்னா we get the maximum intensity. பட் இங்கே பாத் டிஃப்ரென்ஸ், லென்த் டிஃப்ரென்ஸ் இருக்கனால இங்கே வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஏசி கரண்ட் 5 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் படிச்சடியா, அந்த 5. திஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ரிலேட் வித் டைம் பீரியட். இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வரணும்னா எவ்வளோ டைம் பீரியட் இருக்கணும்? ஆஃப் டைம் பீரியட். ஆஃப் டைம் பீரியட்னா லாம்டா 180 டிகிரி வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக கிடைக்கும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போகலை, ரொம்ப டீட்டெயில் டெரிவேஷனும் பண்ண போகிறதில்ல, ரொம்ப ஈஸியான ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணுறேன். The path length is proportional to 5. We know that. Path length 5ங்கிறது ஆங்கிள். நம்ம எவ்வளோ ஆங்கிள் வேணும்? 180 டிகிரி இருந்துச்சுன்னா பிரைட் ஜோன் வரும். இல்லை 0 180 பிரைட் ஜோன், 90 and 270 வந்து அது டார்க் ஜோன். அண்ட் ஆல்சோ லேம்டா இஸ் ரிலேட்டட் வித் த 2π, இந்த ஆங்கிள். இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ணுங்க. we get the path length divided by lambda is equal to 5. Very important relationship. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்கப்பா. இந்த டேட்டா மட்டும் கேட்டு உங்களுக்கு 5 கேட்கலாம், பாத்லேருந்து கேட்கலாம், லேம்டா கேட்கலாம், வாட் எவர் இட் இஸ். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் ஆங்கிள் 5 கண்டுபிடிச்சிடலாமா? 5 = என்னது? 2π into path length divided by lambda. Very 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 important relationship. What is the path length formula? Path length formula d sin theta. அதையே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 2π d sin theta by lambda. இதை 5 எதுக்காண்டி கண்டுபிடிச்சிருக்கோம் என்றால் 5ஓட வெளியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ அப்ளை த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P E1 + E2 ரெண்டையும் ஆட் பண்ணால வந்துருமா? E0 sin omega t + 5. Okay. So this formula is related with sin A sin B. E0 காமனா வெளியத்துக்கு வச்சுக்கோங்க. sin omega t + 5 is similar to sin A plus sin B. Here A is equal to omega t + 5, B is equal to omega t. sin A plus sin B ஓட ஃபார்முலா என்னது? We know that 2 of sin A plus B2 plus, so plus இல்லை ப்ராடக்ட்
cos a minus b by 2. ஸோ ஏக்கான வேல்யூ இதுங்களுக்கு அந்த ஆங்கிள் ஏக்கு தெரியும், பிக்கு தெரியும். ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணணும். இதான் முடிஞ்சு இன்டென்சிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இ நாட் சரி ஓகே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இ நாட் sin a plus b. சரி இதுக்கு கொஞ்சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிங்களா? டைம் இருக்கா? டைம் இருக்கான்னு நினைக்கிறேன். டைம் செக் பண்ணிக்கிறேன். எத்தனை மணிக்கு முடிக்கிறது? ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு எழுதிடுறேன். வி டோன்ட் ஹேவ் அ டைம். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணிக்க வேணாம். இங்கே 2 ஆஃப் இருக்கா? 2 ஆஃப் சைன் ஏக்கு பதில் என்னது? ஒமேகா டி ப்ளஸ் 5, பிக்கு பதில் ஒமேகா டி பை 2 காஸ் omega t plus 5 minus omega t by 2. omega t cancel na cos 5 by 2 வந்துரும். For after simplification we get 2 e naught. இந்த 2 நான் வெளியே கொண்டு போயிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. 2 e naught cos 5 by 2 sin omega t plus 5 by 2. This is the intensity of light electric field. Okay, we know that intensity is proportional to electric field squared. Squared பண்ணுங்க. Maximum intensity is proportional to electric field squared. Squared பண்ணுங்க. 4 e naught square cos square 5 by 2 sin square omega naught 5 by 2. Very easy. This formula is similar to நம்ம என்ன படிச்சிருந்தோம்? E max. This term replace the maximum altitude. Sorry, maximum intensity. Maximum intensity என்ன formula நமக்கு தேவை? So because I proportional to EP square. அப்போ I is equal to which one replace the maximum? Peak value. This term replace the peak value. So I 4 E naught square. That is I max cos square 5 by 2. நம்ம வந்து ஃபார்முலா படிச்சிருக்கோம்லையா கரண்ட்டுக்கு I is equal to IM sin omega t படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் I max இந்த வந்து I is equal to IM sin with angle. இது வந்து நம்ம வேவ்ஸ் வந்து நம்ம 11th நடத்தாதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அங்கே எல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அங்கே வந்துடும். So what is I max value? I max equal to I is equal to I max cos square 5 by 2. ஒன்று நீங்கள் 5 ஓட வெளியே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். வேறு ஒன்றும் கிடையாது. ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும். காஸ் ஸ்கொயர் வச்சுக்கோங்க. 5 ஓட வெளியே இங்கே எடுத்துக்கோங்க. Substitution and simplification we get the result pi d sin theta by lambda. We know that sin theta is equal to y by l. இது எங்கே எடுத்துருக்கோம்? இங்கே எடுத்துருக்கோம். sin theta is equal to opposite by adjacent hypotenuse. Sir, tan theta is equal to opposite by hypotenuse adjacent எடுத்துட்டு for smaller angle tan theta is equal to sin theta சொல்லி நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த கான்செப்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? I max intensity at any point I max is equal to cos square by d sin theta is equal to y by l lambda into y by l. இப்போ bright zone எப்போ வரும்? This bright zone, this pi value is the key point for the bright zone. அப்போ பையோட வெளியே வந்து pi 2 pi 3 pi 4 pi வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? bright zone வரும். This pi value is integer multiple. நான் ப்ரீவியஸாக m ஓட பிறக்கணும் இல்லையா? It is consistent with என்னது? m lambda. m lambda by d கொண்டு வந்தோமா? என்ன கொண்டு வந்தோம்? m lambda for bright zone. அதே மாதிரி 0.5 by 2.5 by and so on. This is responsible for the dark zone. I max is equal to 4 E naught square.
சரியா? ஃபார்முலாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். sin theta is equal to y by l. இந்த ஃபார்முலா முக்கியம். வேறு எந்த ஃபார்முலா? ஃபை ஆங்கிளோட ஃபார்முலா எஸ் பை லேம்டா இஸ் ஈக்குவல் டு 5/2 ஃபுல்லாக டெரைவ் பண்ணுறோம். ஃபுல்லாக ஃபார்முலாவாக டெரைவ் பண்ணியிருக்கோம். அனைத்து ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஹியர் வெரி மச் பேஸ் கிரைட்டீரியா இஸ் திஸ் பாத்தில். இந்த பாத்தில் வந்து மாற உங்களுக்கு என்ன மாறுது? ஆங்கிள் மாறுது. ஃபை மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஃபை மாறும்போது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசஸ் த்ரூ தின் ஃபிலிம் வழியாக ஒரு வேவ்ஸ் பாஸ் ஆகும்போது நமக்கு கலர் சேஞ்சஸ் எப்படி நடக்கிறது, அது வந்து ஃபுல் டெரிவேஷன் நடத்த போகிறதில்ல. தியரிட்டிக்கல் பார்ட்டை ஃபுல்லாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் வந்து இன்டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்டுன்னு பாருங்கள். டபுள் ஸ்லிட்டில் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸை பார்க்கும்போது ப்ரைமரி மேக்ஸிமம் செகண்டரி மேக்ஸிமம் 2 நோடு வருது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து n is equal to 2ன்னு வச்சிங்கன்னா இது முக்கியமான பாயிண்ட் தான். செகண்டரி மேக்ஸிமம்க்கு என்ன ஃபார்முலானா n-2. அப்போ n-2 மீன்ஸ் 2 ஸ்லிட் வைக்கும்போது n-2 gives the 0. n is a number of slit. 2 minus 2 is 0. இப்போ நீங்கள் 3 ஸ்லிட்டு வச்சிங்கன்னா நமக்கு வந்து n-2 நானது நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் -2. 3 - 2 gives 1. அப்போ நமக்கு ஒரு செகண்டரி மேக்ஸிமம் கிடைக்கும். 4 ஸ்லிட் வச்சிங்கன்னா 2, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் -2 போட்டுருவாங்க. 5 ஸ்லிட் வைக்கும்போது 3 செகண்டரி மேக்ஸிமம். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் ரைஸ் ஆக உங்களுக்கு வந்து இந்த இன்டென்சிட்டிக்குள்ளேயே ஐ மேக்ஸ் இந்த கிராஃபை பார்த்துட்டோம்னா அப்படியே சிங்க் ஆகிட்டு சின்னதாக பீக் வலிக்கு போகும். நம்பர் ஆஃப் ஸ்லிட்டு 10 வைக்கும்போது உங்களுக்கு பாருங்கள் ஒரு வித் அடையே குறைஞ்சிக்கும். திஸ் மே பி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தென் தின் ஃபிலிம் வழியாக இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ். ஒரு சோப் பபுள் இருக்குது. நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிசம் டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். உள்ளார ஏர் இருக்கும். we know that inside air, outside air. we have a thin layer. சோப் பபுளாக இருந்தாலும் சரி, ஆயில் பபுளாக இருந்தாலும் சரி. சரி, இப்போ வந்து நீங்கள் சோப் பபுளை நேச்சுரலாக பார்க்கும்போது மேலே கலர் கிரேடியன்ட் இருக்கும், கலர் கண்ணாமலான்னு இருக்கும், ஒரே ஆர்டர்லாம் இருக்காது. பட் நம்ம விசிபிளாக வந்து சம்டைம்ஸ் கலர் இருக்கும், சம்டைம்ஸ் கலர் தெரியாது. அப்படியே ஒயிட்டாக there is no color. why it is happen? ஸோ அதை தான் இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். ஐடியாவை மட்டும் பார்க்குறேன், மிச்சத்தை நீங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ பிகாஸ் திஸ் இஸ் காஸ்டு பை 3 ரீசன்ஸ். ஏன்னா இங்கே வந்து லைட் வேவ் என்னாகும், சம் லாங் டிஸ்டன்ஸில் வேவ் என்ட்ரு ஆகும், உள்ளார பபுளுக்குள்ளார வரும். பபுளை ஹிட் பண்ணும்போது வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகும். இது வந்து இருந்தது ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் லைக் திஸ். அண்ட் பபுள் அந்தர் லேயரில் பட்டு, பபுள் ஃபுல்லாக இருக்குன்னா ஃபுல்லாக வச்சுக்கோம், ஃபுல் பபுளாக இருக்கும். அந்தர் லேயரில் பட்டு இன்சைடு ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், அண்ட் இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இப்போ தேரி என்னென்னா ரே 1 வந்து ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடுது. இந்த ரே 2 என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு ரிஃப்ராக்ட் ஆகிடுது. இப்போ இந்த ரே R1 R2க்கும் என்ன இருக்கும், பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த பாத் டிஃப்ரென்ஸாக கலர் வந்து மேக்ஸிமம் மினிமம் பேட்டர்னாக க்ரியேட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஹியர் ரிஃப்ளெக்ஷன் இஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல். ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இந்த தின் ஃபிலிமில் ரிஃப்ராக்டிவ் வேறு வேறையாக இருக்கும், N1 அண்ட் N2. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வரும்போது உங்களுக்கு ட்ராவலிங் ஸ்பீடு வந்து குறையும். அதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா ப்ரீவியஸாக. ஸோ இந்த 3 கிரைட்டீரியா, ஒன்று ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் பாத்தில், இந்த 3 பொறுத்து தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த தின் ஃபிலிமில் கலர் வந்து மாறி மாறி வருது. ஏன்னா நம்ம முக்கியமான 3 பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஒன்று பை ரிஃப்ளெக்ஷன், ரெண்டாவது வந்து பாத்லேருந்து ட்ராவலிங், மூணாவது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த 3 கிரைட்டீரியா, இந்த 3 வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து டார்க்காக வருதா பிளாக்காக வருதா என்று தெரிய போகிறது.
சரி, அதுக்கான டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதான் அந்த தின் ஃபிலிமோட லென்த்து. நல்லா ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லாங் டிஸ்டன்ஸில் ஒரு ரே வருது. ஹியர் வி அசியூம் த ரே இஸ் என்டர் பர்பண்டிகுலர்லி. நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிவியேட் பண்ணி காட்டிடுவோம். பாயிண்ட் ஏல ஹிட் பண்ணு. பாயிண்ட் ஏல ஹிட் பண்ணோன்னா என்ன ஆகும்? வேவ்ஸு ஃபஸ்ட்டு ரே 1 ரிஃப்ளெக்ட் ஆகுது. திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அண்ட் செகண்ட் வேவ் வந்து ரிஃப்ராக்ட் ஆகும், ஊடுருவி போகும். எதுக்குள்ளே போகுது? இந்த தின் ஃபிலிமுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. தின் ஃபிலிமை விட்டு பாயிண்ட் பிங்கிறது வந்து என்னது? தின் ஃபிலிமோட திக்னஸ் முடிக்குது. இப்போ வெளியே ஏர் இருக்குது, உள்ளேயும் ஏர் இருக்குது. இட்ஸ் லுக் லைக் த பபுள் ஏர் ஃபார்ம் ஆகிருக்கு இன்சைட் ஏர். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? ரிஃப்ராக்ஷன் நடக்கணும், ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும் இந்த இன்டர்ஃபேஸில். அப்போ இந்த ரிஃப்ளெக்டட் ரே இங்கே வந்து பாயிண்ட் சியில் ஹிட் ஆகும். இங்கே என்ன நடக்கணும்? இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன், இன்சைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகணும், வெளியே ரிஃப்ராக்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் ரேவை பற்றி உங்களுக்கு கவலைப்பட வேணாம், நோ ப்ராப்ளம், இட் இஸ் ரிஃப்ளெக்டட். செகண்ட் ரேவை பாருங்கள், உள்ளுக்குள்ளேயே ட்ராவல் ஆகுது, 2 times ட்ராவல் ஆகுது, 2l லென்த் ட்ராவல் ஆகுது. திஸ் இஸ் அ பாத் லென்த். பிகாஸ் ஆஃப் திஸ் பாத் லென்த் மேக்ஸிமம் மினிமம் ஃபிக்ஷன் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த மட்டும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிஃப்ளெக்ஷன் இஸ் த மேஜர் கீ பாயிண்ட். அதுதான் வந்து டார்க் ஜோனையும் பிரைட் ஜோனையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கீ பாயிண்ட். பிகாஸ் ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் வரும்போது ரிஃப்ராக்ஷன் ரேஷியோ இங்கே நான் கொஞ்சம் பாயிண்ட் என்ன ஆகணும் இருப்பாங்க. அதாவது ரேரர் டு டென்சர் மீடியமில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது லோவர் மீடியாவிலேருந்து லோவர் ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் மீடியாவிலேருந்து ஹையர் ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் மீடியாவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0.5 லேம்டா வந்துடும். நோட் திஸ் பாயிண்ட், வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து ரேஸ் வந்து அந்த 0.5 லேம்டா பாத் லென்த் டிஃப்ரென்ஸில் போயிருக்கு. இப்போ ரெண்டாவது ரே வரும்போதும் இப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேவ் லென்த் டிஃப்ரென்ஸ் வந்து டெக்னிக்காஸ் 0.5 லேம்டா 1.5 லேம்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 0.5 வரப்போகுது, ஆஃபில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு டார்க் ஜோன் தான் மிஞ்சும். ஸோ உங்களுக்கு கலர் தெரியாது. அடுத்த கதை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாத் லென்த்தை வச்சு பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாத் லென்த் என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு ரே வந்து ஆல்ரெடி ரிஃப்ளெக்டட், செகண்ட் வேவ் வந்து என்ன ஆகுது? ஒரு எல்லேருந்து ட்ராவல் ஆகுது, அனதர் எல்லேருந்து ட்ராவல் ஆகுது. அப்போ இந்த பாத் லென்த்துனால ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து 0.5 லேம்டா வந்துச்சுன்னா இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 1 லேம்டாவாக மாறும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து 0.5 லேம்டா ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் போயிருக்கு. ஆல்ரெடி பாத் லென்த்துக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த பாத் லென்த்துனால உங்களுக்கு வர ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0.5 லேம்டா வந்துச்சுன்னா ரே 2 ஆல்சோ கம் வித் 0.5 லேம்டா. ரே 1 இஸ் ஆல்ரெடி இன் 0.5 லேம்டா. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 லேம்டா ஆர் 2 லேம்டா. இப்போ வந்து இது வந்து 1.5 வந்துச்சுன்னா 2 லேம்டா, 2.5 வந்துச்சுன்னா 3 லேம்டா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டீஜர் மல்டிபிளாக வந்து ஃபுல் நம்பராக வரும். ஸோ அந்த கண்டிஷனில் பிரைட் ஜோன் வரும். நோ திஸ் வே ஆர் அதர்வைஸ் இந்த 2l வந்து எப்படி வருது? 0.5 லேம்டா கிரியேட் பண்ணாமல் இந்த பாத் லென்த்னால நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து லேம்டா மட்டும் வருதுன்னா கம் அவுட் வித் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லேம்டா. இப்போ நெட் டோட்டல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? லேம்டா ப்ளஸ் 0.5, 1.5, 2.5 டிஸ்ட்ரக்ட் வந்துடும். இப்போ கலர் வராது. ஸோ தீஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் பிளே வித் த வெலாசிட்டி. ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷனாலையும் பாத் லென்த்னாலையும் தான் நம்ம கதை வருது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், 2 கயிறு கட்டியிருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் கயிறு, டென்சர் கயிறு, அது டென்சிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு கயிறு, மெல்லிசான கயிறு. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டில் ஃப்ளிப் சுண்டி விட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு வேவ்ஸ் வரும். துணி துவைக்கிறது, துணி கொடியில் போடும்போது இந்த கொடியை ஆட்டினீங்கன்னா அப்படி தெரியும், இந்த வேவ்ஸ் வரும். இந்த வேவ்ஸ் அப்படியே டெவலப் ஆகிட்டு டென்சர்லேருந்து
இது வந்து ரேர். இது அப்படியே நீங்கள் லைட் மீடியாவுக்கு வந்துடுங்க. இது வந்து டென்சர் மீடியாவை அச்சீவ் பண்ணிக்கோங்க. இது ரேர் மீடியா வச்சுக்கோங்க. இது வந்து இன்டர்ஃபரன்ஸ். இதுக்கப்புறம் டென்ஸ்லேருந்து ரேர் இருக்கும் போது இந்த வேவ்ஸ் ஆஃப்டர் அவுட்புட் எப்படி இருக்கும்னா இந்த ஆம்ப்ளிட்யூட் குறைஞ்சிரும். பட் பார்சியலே வந்து ரேரில் ட்ராவல் ஆகும், பார்சியலி டென்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ டென்சர்லேருந்து ரேரருக்கு போகும்போது உங்களுக்கு ஃபேஸ் ஷிஃப்ட் இல்லை, ரெண்டுமே என்னது அப்போடு தான் இருக்குது. சரியா? இதே வந்து ரேரில் வந்து டென்சருக்கு நீங்கள் வந்து கையில் அப்படி சுண்டி விட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவ் வந்து தலைகீழாக மாறிடும். டென்சரில் இருக்கிற வேவ் அப்படியே போயிடுது. அப்போ இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 180 டிகிரி வந்துருக்காங்க லேம்டா. சரியா? அதே கதையை நான் இங்கே அடாப்ட் பண்ணுறேன். எப்படின்னா ரேரர் டு டென்சர் வரும்போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 0.5 லேம்டா வந்துடுது. டென்சர்லேருந்து ரேரருக்கு போகும்போது உங்களுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் வரல. அந்த கதை தான். அப்போ இங்கே வந்து டென்சர்லேருந்து ரேரருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வராது. இங்கே ஃபைன் பிகினிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரேரருந்து டென்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால 0.5 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஸோ இதை தியரிட்டிக்கல் கான்செப்டு. இப்போ பாத்துலேருந்துக்கான ஃபார்முலா நான் எழுதிடுறேன். ஏன்னா ரிஃப்ராக்ட் ஆகிற வேவ்ஸ் வந்து 2 லென்த் ட்ராவல் பண்ணுது. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆட் நம்பர் divided by 2 into lambda 2 for bright zone. இப்போ நீங்கள் ஆட் நம்பர் கொடுத்தீங்கனாவே இங்கே எந்த ஒன்றா வரும்? பிரைட் ஜோன் வரும், 0.5 வரும். இப்போ 1/2னா 0.5 லேம்டா n. இந்த லேம்டா என்னன்னா லேம்டா n2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியா 2. ஏன்னா தின்னதான் இங்கே வந்து இந்த 2L லென்த்துங்கிறது அந்த பபுளோட திக்னஸ். அப்போ ரெண்டாவது மீடியாவோட வேவ் லென்த். ரெண்டாவது மீடியாவில் வேவ் உள்ளே போகும்போது வெலாசிட்டி குறையணும். ஸோ இன் தீஸ் கேஸ் வி கெட் பிரைட் ஜோன். ஸோ டார்க் ஜோனுக்கு என்ன கொண்டு வருவீங்க? உங்களுக்கு ஃபுல்லாக இன்டீஜர் ஆஃப் லேம்டா 2. ஏன்னா டார்க் ஜோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன கொண்டு வரணும்? ஃபுல் லேம்டா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் லேம்டா வரும்போது அவுட்புட் வந்து லேம்டா ப்ளஸ் 0.5 வரும். அது டீட்டெயிலாக முன்னாடி பேசிட்டேன். ஸோ ஃபார் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் 2L is equal to m plus 1/2 into lambda n, wavelength of media 2 lambda n. அது வந்து என்ன பண்ணலாம்? lambda by n2. Wavelength of any media is equal to wavelength in vacuum divided by refractive index. இதுதான் ஃபார்முலா. ஸோ n by lambda 2 n2 போட்டாங்க செகண்ட் மீடியா. ஃபார் மேக்ஸிமம் இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கப்பா. 2L is equal to n lambda divided by n2. This is a dark zone or minima. இது அப்படியே யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்துடும். வெரி இம்பார்ட்டண்ட் திஸ் கீவேர்ட்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ். தின் ஃபிலிம் கேட்டானா 3 கிரிட்டீரியாவை மைண்டில் வைக்கணும். அந்த கலர் எதை பொறுத்து மாறப்போகிறது தெரிய போகிறது. ரிஃப்ளெக்ஷன் எது எதுக்குன்னா பாயிண்ட்ஸ் எழுதிருக்கேன். ரிஃப்ளெக்ஷனை பொறுத்து வரும், பாத் லென்த் டிஃப்ரென்ஸை பொறுத்து வரும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து வரும். இந்த பாயிண்ட்ஸை மனப்பாடம் பண்ணிக்கணும். உள்ளுக்குள்ளே நடக்கிற கதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ ரேரர்லேருந்து டென்சருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0.5 வந்துடுது, 180 டிகிரி வந்துடுது. டென்சர்லேருந்து ரேரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது வந்து டென்சர் டு ரேரில் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கே எந்த ஒரு ஆங்கிள் வேரியேஷனும் இல்லை. This point is important. And refractive index போகும்போது velocity change ஆகுது. This point also important. So finally we get the formulas.